Hi friends, மீஷோல ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் சாரி ஹேங்கர். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இது என்னன்னா சாரி ஹேங்கர். இது சாரிக்காகவே இருக்கிறது. இதில் வந்து பாருங்க, நல்ல எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளவுனா 368 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. நான் வந்து இது நிறைய வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக என்னோட சாரீஸ்க்காக. அது வந்து ஃபஸ்ட்டு 310 ரூபாய் இருந்துச்சு, அப்புறம் 350 ஆச்சு, அப்புறம் 400 ரூபாய் தாண்டி போச்சு. இப்போ மறுபடியும் ஆஃபரில் 368 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சின்னதாயிரும். இதோட பிளேஸ் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு பொதுவாக ஹேங்கர் எல்லாமே பார்த்தீங்களா இவ்வளோ வித்தியாசம் இருக்கும். சாரி ஹேங்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கனால என்ன செய்யும்னா ரொம்ப லென்த் எடுத்துக்கும். இந்த ஹேங்கரை பொறுத்த வரைக்கும் இங்கே லைட்டாக மடித்து விட்டுருப்பாங்க. இந்த மடித்து விட்டுருக்கிறதுனால இது வந்து வெளியே போகாமல் இருக்கும். சாரீஸ் எதுவுமே நம்ம மாட்டி வைக்கும்போது வெளியே போகாது. இது இடத்தையும் அடைக்காது. ரொம்ப கம்மியான இடத்துல சூப்பர் ஹேங் பண்ணலாம். அதாவது கீழே இப்படி நம்ம அந்த மாதிரி சாரீ போடும்போது கீழே வந்து வளர்த்தியாக இருக்கும். அந்த இதை வந்து இது கம்மி பண்ணும். ஏன்னா இதுவே வந்து இவ்வளோ இருக்குது. இது இவ்வளோ நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற ஹேங்கர்ஸ் இதை விட பெருசாகவே இருக்கும். இது எல்லா ஹேங்கரையும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தான் கரெக்டாக வந்துடும். சாரீ போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம சாரீ எப்படி மாட்டி வச்சுருவோம். இப்படி மாட்டிட்டோம். வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு சாரீ மாட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாரீ இருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக மடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி எடுத்த சாரியை இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி எடுத்துட்டு அப்படியே இதுக்குள்ளாடி விட்டுறணும். பாருங்க, இப்படி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்படி தான் ஹேங் பண்ணணும். இந்த மாதிரி ஹேங் பண்ணும்போது நிறைய இடம் வந்து நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னா, இதை எடுக்கிறதும் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இப்படியே எடுத்துடலாம். அதை உருவி அப்படியெல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, சரிங்களா? அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீஷோவில் இது வந்து ராக்ஃபீல்டு அவங்களோட ப்ராடக்ட்டு. ராக்ஃபீல்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம், அவங்களோட ப்ராடக்ட்டு. இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ் தான், இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது நல்ல எஸ்எஸ் தான். எஸ்எஸ்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப வருஷத்துக்கு இது நமக்கு உழைக்கும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்ச நாளில் இந்த இடம் வந்து வளைஞ்சு போயிடும். சாரியோட வெயிட் இதெல்லாம் வச்சு. இது அப்படி கிடையாது. இது நம்மளுக்கு ரொம்ப காலத்துக்கு ஒன் டைம் தான். நம்ம ஒரு டைம் வாங்கினோம் அப்படின்னா இது காலத்துக்கும் அப்படியே இருக்கும். நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாரிசு வழி அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவும் நம்ம படம் வைக்க மாட்டோம். ஏன்னா சாரீஸ் தானே உள்ளுக்கே போட்டு வைக்கிறதுனால இது வந்து எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி, மீஷோவில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா இதுலேயுமே இருக்குது. நான் மீஷோவில் வாங்கினேன். ஏன்னா மீஷோவில் தான் எப்போவுமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால இதை நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 368. கம்பெனி வந்து ராக்ஃபீல்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.